கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? எல்லாம் உன்னுடையதாகணுன்றது தான். உங்களுக்கு கடவுளுடைய இருதயம் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா துள்ளி குதிப்பீங்க. அவர் சொல்றாரு, எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையேரின் லாபங்களும் தாண்டி உன்னிடம் இல்லையா? நல்லா போடையா. ஆமா, எப்படி சொல்றாரு பாருங்க, தாண்டி எல்லாம் சொல்லுங்க உன்னுடையதா. அப்ப கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? எல்லாம் உன்னுடையதாகணுன்றது தான். எல்லாம் உன்னுடையதாகணுன்றது. எவன் கையிலேயே இருக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்? இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க கையில பணமும் பதவியும் செல்வமும் செல்வாக்கும் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது ஐயா. ஆமா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆமா, இல்ல இல்ல இல்ல, இப்போ ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்குது. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. எங்கேயோ இருக்கிறது. நீ ஒரு சாதாரண இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு வழக்கமான பிரசங்கத்தை நீங்க கேட்கல. நீங்க அப்படி கேட்டுட்டு இல்ல, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆமென் ஆமென், நீங்க எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கிறது. ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. ஆமென், ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குதுங்க. வார்த்தை பேசும்போது அது வரைக்கும் கடலுக்குள்ள இருந்த மீன் இப்போ வழக்குள்ள துள்ளி வருது. 31 அது வரைக்கும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்ல வராதது காட் ஒர்க்ல. ஹார்ட் ஒர்க்ல அது வரல. பட் காட் ஒர்க்ஸ். this month God works. அவருடைய செயல், அவருடைய கரம் உனக்காக இறங்கும் பொழுது சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் வலை கிளியத்தக்கதாய், படகுகள் அமிழத்தக்கதாய் திரளான. ஆமென். இந்த வருஷம் வாக்குத்தத்தமே திரள் தான். ஜனத்திரள், பணத்திரள், அற்புதங்களின் திரள், சாட்சிகளின் திரள். ஆமா, நான் சொல்ல திரண்டு வருது உன் பக்கமா.